தாயம்மா தாயுமாகி தந்தையாகி தாங்குகின்ற நீயம்மா தயக்கமாறி பெருமை சேர வழிவகுத்தார் தாயம்மா தாயே பாரம்மா ஒரு மொழி கூறம்மா தாயே பாரம்மா ஒரு மொழி கூறம்மா தாய் உனக்கு நாங்கள் தரும் கொள்ளை ஒரு பாரமா கொள்ளை ஒரு பாரமா தாயவள் நம் காட்டிலே தான் வருவாள் ஏட்டிலே தேய்வர்கள் வாழ்வதற்கு தான் இருப்பாள் நாட்டிலே எந்த பிள்ளை நீ என்று ஒரு வார்த்தை கூறம்மா ஏதாகிலும் ஒரு வடிவில் என் எதிரில் வாமா ஏதாகிலும் ஒரு வடிவில் என் எதிரில் வா அம்மா நீண்ட காலமா கேட்டது தானம்மா நீண்ட காலமா கேட்டது தானம்மா நினைவுனக்கு மறுபடியும் நான் சொல்ல வேண்டுமா நான் சொல்ல வேண்டுமா தாயவள் நம் பாட்டிலே நான் வருவாள் ஏற்றிலே இவர்கள் வாழ்வதற்கு நான் இருப்பாள் நாட்டிலே பாசத்தோடு பார்த்திருந்தா பசியும் மறந்து போகுது பார்வையிலே நான் இருக்க நாளும் நாளும் ஏங்குது பார்வையிலே நான் இருக்க நாளும் நாளும் ஏங்குது அதிசய தாயம்மா அன்பில் சேயம்மா அதிசய தாயம்மா அன்பில் சேயம்மா பார்த்தனுக்கும் உனக்கும் என்ன பாதை ரொம்ப தூரமா பாதை ரொம்ப தூரமா தாயவள் நம் பாட்டிலே தான் வருவாள் ஏட்டிலே சேயவர்கள் வாழ்வதற்கு தான் இருப்பார் நாட்டிலே கோபிசமாய்ப்போச்சு 18 ஆண்டுகள் ஆனது. இப்ப என்ன நினைக்கிறாரு, 18வது ஆண்டு வருகிறேன் என்றாலே ஆண்டின் முதலிலா ஆண்டின் பாதியிலா ஆண்டின் முடிவிலா அது தெரியாது. அது கேட்காமல் போனோமே என கருதுகிறார். இப்படி 18வது ஆண்டு அன்றாடம் அந்த கங்கா நதிக்கரையோரமாக வந்து நின்று கங்கா 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 என குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்கிற நாளிலே ஒரு நாள் இந்த கங்கையானவள் மகனை அழைத்தாள். மகனே, உன் தந்தையாரை பார்க்கிற நாள் என்று வந்து விட்டது. 18 வருஷம் ஆச்சு. அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? பீஷ்மருக்கு முதல் பெயர் தேவவிரதன்.